Radio City Podcast. Radio City Podcast. மக்களால அதிகம் விரும்பி பார்க்கப்படுற ஹாலிவுட் மூவிஸ்ல ஜாம்பி மூவியும் ஒன்று. இறந்து போன ஒரு மனிதரை உயிரோட எழுப்பி அவரை தன்னுடைய வேலைகளை செய்ய வைக்கிறது, அந்த உடலுக்கு பேர் ஜாம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்க மக்களுக்கு சொந்தமான மாய மந்திரக்கலையோட பேர் ஊடு. இந்த ஊடு மூலமா ஒரு மனிதனை இறக்க செய்து அவனையே ஜாம்பியா மாற்றக்கூடிய கலை அந்த ஊரில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகள் கிட்ட இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நான் உங்க ஆர்ஜே ஜான், நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். இந்த ஜாம்பியோட கதையை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் தீவு கூட்டத்துக்கு போகணும். அங்க இருக்கக்கூடிய ஹைதியோட லெஸ்டர்ங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் கிளேவியஸ் நர்சிசே. ஹைதிய பத்தி சொல்லணும்னா, கிளேவியஸ்க்கு தன்னோட நிலத்தை விட்டா வேற எதுவுமே தெரியாது. ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, எல்லாருமே கடுமையான உழைப்பாளிகளா இருந்து விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓடியாடி வேலை பார்த்துட்டு இருந்த கிளேவியஸ்னால ஒரு விடியல்ல கண்களை திறக்க முடியல, கை கால்களை அசைக்க முடியல, ஜடம் போல கடந்திருக்கிறாரு. எழுப்ப வந்த தங்கச்சி பதறி போயிட்டா. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் கிளேவியஸோட நாடி துடிப்பை பார்க்கறாரு, இதய துடிப்பை ஆராய்ந்து பார்க்கறாரு, கண்களை கொஞ்சம் திறக்க ட்ரை பண்றாரு. இவர் இறந்து போய் சில மணி நேரங்கள் ஆச்சுன்னு கடைசியில சொல்லி முடிக்கிறாரு. ஆனா இவங்க பேசுற எல்லாத்தையுமே கிளேவியஸால உணர முடிஞ்சிச்சு. பேச்சு மூச்சு இல்லாம கடந்திருக்காரே தவிர சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள், அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை தன்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கிளேவியஸ் பின்னால தெரிவிச்சாரு. டாக்டர் இவரை பரிசோதிக்கிறாங்க. முகத்தை துணியால மூடி கூட்டிட்டு போங்கன்னு இறப்பு சான்றிதழ்ல கையெழுத்து போட்டு அனுப்பி விடுறாரு. இறந்து போன கிளேவியஸை அவரோட வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. நண்பர்கள், உறவினர்கள், ஊர்க்காரங்க இவங்க எல்லாரும் வந்து இறுதி மரியாதையை செஞ்சு கிளேவியஸை சவப்பெட்டியில வச்சு ஒரு இடத்துல புதைக்கிறாங்க. இது எல்லாமே கிளேவியஸுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சா கூட, நான் சாகல, என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவரால் வாயை திறந்து பேச முடியல. சவப்பெட்டியும் மூடப்பட்டாச்சு. ஆணிகள் அடிச்சு உள்ள இறக்கிட்டாங்க. 1962 வருஷம் மே 2 அதுக்கு பின்னாடி எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா நான் உணர்வு நிலைக்கு திரும்பினப்ப வெளியே இருக்கிறத உணர்ந்தேன். குழிக்கு வெளியே, சவப்பெட்டிக்கு வெளியே சிரமம் இல்லாம சுவாசிச்சேன். கண்களை திறந்து பார்த்தா அது மிட் நைட்டா இருந்தது. ஆனா அப்ப கூட என்னோட உடலை அசைக்க முடியல. அதே கல்லறையில யாரோ 2 பேர் இந்த சவப்பெட்டியை தோண்டி எடுத்து என்னை வெளியே தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறத மட்டும் கிளேவியஸ் பதிவு செஞ்சாரு. சரி, இறந்து போன சவப்பெட்டிக்குள்ள இருந்த ஒரு பிணத்தை தோண்டி எடுத்து எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகள் தனக்கு கீழே அடிமைகளா வேலை பார்க்கறதுக்காகவே ஜாம்பிஸை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கிளேவியஸோட கதைக்கு வரலாம். கிளேவியஸ் திருப்பி கண் திறந்து பார்க்கறப்ப ஒரு கரும்பு தோட்டத்துல கிடக்கிறத உணர்ந்தாரு. எந்த ஊரு, தன்னை சுத்தி என்ன நடக்குது, இதை பத்தி எல்லாம் அவரால் உணரக்கூட முடியல. ஆனா சாவி கொடுத்த பொம்மை போல தனக்கு எதிரில் இருந்த ஒரு மனிதன் சொல்ற எல்லா வேலைகளையும் கிளேவியஸ் செஞ்சாருங்கிறது தான் உண்மை. இவரை போல ஒரு 100 பேர் அடிமைகளா, நடைப்பிணங்களா அங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. விடிகிறது தெரியும், கரும்பு தோட்டத்துக்கு போறது தெரியும், வேலை பார்க்கறது தெரியும். திருப்பியும் எல்லாரையும் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடைப்பாங்க. சாப்பிட ஏதோ கொடுக்குறாங்க, ரொம்ப பசிக்கல, திருப்பி ஒரு மருந்தை ஏற்றுறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒரு மயக்க நிலை. காலையில் எழுந்திரிச்ச உடனே திருப்பி ஒரு மருந்தை ஏற்றுறாங்க, திருப்பியும் கரும்பு தோட்டம். இதே தான் தொடர்ந்து பல நாட்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் கிளேவியஸ் கண் விழிச்சு பார்க்குறப்ப விடிஞ்சு சில மணி நேரங்கள் ஆகியிருக்கும். அவரோட நினைவுல கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டிருந்திருக்கு. அவரோட சக அடிமைகள் பலரும் தெளிஞ்ச நிலைமைக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. அந்த சூப்பர்வைசரை கொன்ன ஒரு அடிமை இவர்கிட்ட வந்து, நீ யாருன்னு தெரியல, உன் ஊர் எதுன்னு தெரியல, அவரை கொன்னாச்சு, நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த அடிமைகள் எல்லாமே தலை தெறிக்க ஓடி இருக்கிறாங்க. கிளேவியஸ்
எவ்வளவு தூரம் ஓடினார்னு அவருக்கு தெரியாது. ஆனா தன்னோட கிராமத்துக்கு திரும்ப விரும்பல. ஏன்னா தன்னுடைய அண்ணனோட குறுக்கு புத்தியால தான் ஜாம்பியா மாறினேங்கிறத நம்பினாரு. அவர் ஊரோட பக்கத்துல போய் அவருடைய தங்கை எப்படி வாழ்றாங்கிறத மட்டும் அப்பப்ப பார்த்துட்டு வந்தாரு. ஒரு இடத்துல அவருடைய அண்ணன் இறந்து போன செய்தி கிடைக்குது. அவருடைய தங்கையை பார்க்கறதுக்கு அந்த ஊருக்கு போறாரு கிளேவியஸை பார்த்த அவருடைய தங்கை பயந்து போறா. ஏன்னா இறந்து போன தன்னுடைய அண்ணன் எப்படி உயிரோட வர முடியும் அப்படிங்கிறது. 18 வருடங்களுக்கு பின்னாடி தன்னுடைய தங்கச்சியோட போய் சேர்ந்தாரு கிளேவியஸ். இந்த கிளேவியஸ் மேல மீடியா வெளிச்சம் பாய ஆரம்பிச்சதும் அப்பதான் தன்னோட கல்லறை மேல உட்கார்ந்துகிட்டு தனக்கு நேர்ந்ததை எல்லாத்தையும் மீடியா கிட்ட சொல்லி முடிச்சாரு. ஆச்சரியத்தோட மக்கள் கேட்டாங்க, ஒரு மனுஷனை இறந்த நிலைக்கு கொண்டு போய் திருப்பியும் அவனை உயிரோட மாத்தி அடிமை போல வேலை வாங்கக்கூடிய ஆப்பிரிக்க மந்திரக்கலைய ஊடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மந்திரக்கலைக்குள்ள சிக்கி ஒரு அடிமையா நடைப்பிணமா கிளேவியஸ் தெரிஞ்சாரு. ஆனா ஒரு மருந்து ஒரு மனிதனை இறக்க செஞ்சு இன்னொரு மருந்து அவனை எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? கிளேவியஸோட மரணத்திலையும் கிளேவியஸ் ஜாம்பியா மாறினதுலையும் இருக்கக்கூடிய மர்மங்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். Radio City Podcast.